Good evening, students. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது போன கிளாஸில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் ஐ வாஸ் சேயிங் தட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு we will see sentence equivalence. Sentence equivalence, words in pair, and also choose the right ones, and we will also see idiomatic sentences. Okay, so in the mari 4 different types of sentences and 4 different types of questions that are being asked in the CLAT and CUT exams, so apart from reading comprehension. So that is what we're going to focus today. So allow me to share the screen. So yes, I think screen is visible. Yeah. All right. So ஓகே. ஸோ என்னது இது சென்டென்ஸ் ஈக்குவலன்ஸ்னு அது புதுசாக இருக்கு? இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்துட்டு தேர் கிவ் யூ அ 2 types ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, 2 வேர்ட் கொடுப்பாங்க. 2 வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மீனிங்ஸ் இருக்கும்ல. ஸோ இங்கே வந்து எப்பவுமே பேர்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இது என்னென்னா வேர்ட்ஸ் அண்ட் பேர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வேர்ட்ஸ் அண்ட் பேர். ஸோ வேர்ட்ஸ் அண்ட் பேரில் வந்து 2 different types ஆஃப் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 different டைப்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மீனிங்ஸை வந்து ஒன்று ஆப்போசிட்ஸாக இருக்கலாம், இல்லை சேம் சினோனிம்ஸாக இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 2 விதம், ஆன்டனிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ். இந்த வேர்ட்ஸ் இன் பேரில் வந்து மோஸ்ட்லி ஆன்டனிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ் 2 வச்சு தான் வந்து கொஸ்டின் டைப்ஸே வரும். ஸோ நீங்கள் அது எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த வேர்ட்ஸ் இன் பேர். 2 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2மே சேம் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். அதாவது ஒரே மீனிங்கை 2 விதமான வேர்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க, அப்படியும் இருக்கலாம். இல்லை வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கலாம், கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கலாம். சரி, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது சார். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து நான் என்ன சூஸ் பண்ணணும்? கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனில் எது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதுதான் சூஸ் பண்ணணும். ஸோ என்னன்னா, இந்த 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இதோட மீனிங் தான் இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 3 ஆப்ஷன் சேமாக இருக்கா? ஸோ என்ன நினச்சிப்போம், ஓகே, ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்குது, அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக அது கிடையாது, இந்த 3 ஆப்ஷனை வச்சு போட்டுடலாம் அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அது கண்டிப்பாக அது தப்பு. கொஸ்டின் டைப்ஸ் வச்சு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்போசிட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆப்போசிட்ஸ்ன்னு ஒரு ஐடியா, ஒரு க்ளூ கிடச்சிருச்சுன்னா ஆப்வியஸ்லி த ஆப்ஷன் ஷுட் ஆல்சோ பி ஆப்போசிட்ஸ். ஸோ வந்துட்டு 2மே சேமாக இருக்குது, இதையே நான் போட்டுறேன்னு முடியாது, மார்க் கம்மியாயிடும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் நெகட்டிவ் மார்க்ஸ் லைக் ஐ செட் பிஃபோர். ஸோ பி அ லிட்டில் கேர்ஃபுல் வென் யூர் ஆன்சரிங் திஸ். ஸோ எஸ்பெஷலி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் செலக்ட் த ஒன் தட் கேரிட் அவுட் த சேம் ரிலேஷன். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன ரிலேஷன்னா அந்த ரிலேஷன் கிடையாது, 2த்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, 2த்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. ஓகேவா? கனெக்ட்னா என்ன சார்? இப்போ வந்து ஒன்று அதுக்கு வந்து சேம் மீனிங்ஸாக இருக்கும், இல்லை ஆப்போசிட் மீனிங்ஸாக இருக்கும், ஒன்று ஆன்டனிம்ஸாக இருக்கும், இல்லை சினோனிம்ஸாக இருக்கும். அதுதான் சார் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்சிக்வெண்ட். ஓகே, சரி, சப்சிக்வெண்ட்னா என்னது? சப்சிக்வெண்ட்னா இப்போ சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து ஐ கரெக்ட் மை செல்ஃப். ஓகே, சப்சிக்வெண்ட் டேஸில் ஐ ட்ரை டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்டடீஸ். அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர நாட்களில் நான் வந்து இதை பண்ணுறேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் சப்சிக்வெண்ட்னா அடுத்தடுத்து பண்ணுறது. ஓகே, ஸோ ஹீ ஹஸ் பீன் ட்ரைனிங் ஃபார் சப்சிக்வெண்ட்லி ஃபார் 3 days அப்படின்னா அடுத்தடுத்து 3 நாள் கண்டினியூஸாக அவன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சப்சிக்வெண்ட்னா அடுத்தடுத்து பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ரையர். ப்ரையர்னா முன்னாடியே. ஓகே, ப்ரையர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு லீவ் போடுறீங்கன்னா லீவ் லெட்டர் கொடுப்பீங்க. எப்போ ஒன்று வந்து அது பிளான்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லிடுவீங்க இல்லையா? தென் அந்த மாதிரி 15, 16, 17 அந்த மாதிரிலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அது பேர் தான் ப்ரையர் இன்ஃபர்மேஷன். முன்னாடியே சொல்றீங்கல்ல, அதுதான் ப்ரையர். ஸோ இப்போ 2 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், சப்சிக்வெண்ட், ப்ரையர். சப்சிக்வெண்ட்னா என்ன? அடுத்தடுத்து வருது. ஓகே, ப்ரையர்னா என்ன? முன்னாடியே சொல்றது. அது அடுத்தடுத்து எங்க இருக்கு, முன்னாடி எங்க இருக்கு? ஸோ 2மே ஆப்போசிட்ஸா? ஸோ இப்போ 2 ஆப்போசிட்ஸ் இருக்கிறதுனால
அந்த 4 பேசேஜஸ்லயும், சாரி 4 ஆப்ஷன்ஸ்லயுமே எது வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணி அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே. ஸோ எது எதெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். ஸோ மோஸ்ட்லி இதுல வந்து ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். மீதி 3 வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சினோனிம்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ சினோனிம்ஸ் வச்சு கொடுத்ததுனால நீங்க வந்து அதை போட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் பயங்கரமான ட்ராப். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஆப்போசிட்ஸ் தான் இருக்கு, ஆன்டனிம்ஸ் தான் இருக்கு. ஆன்டனிம்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டியூரபிள். ஓகே. இப்போ வந்து சூட் கேஸ்லாம் இருக்கு. சூட் கேசஸ் ஆர் வெரி டியூரபிள் அப்படின்னா என்ன என்ன ஒண்ணுமே ஆகாது, என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ வித்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றது தான் டியூரபிள். ஃப்ரெஜைல். ஃப்ரெஜைல்ன்ற வேர்டை வந்து நீங்க நிறைய இந்த கிளாஸ் இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஐட்டம் வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி எழுதிருக்கும் ஃப்ரெஜைல் ஹேண்டில் வித் கேர் அப்படின்ட்டு. ஃப்ரெஜைல்லாம் ஈஸியா உடஞ்சிடலாம். ஓகே. பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ டியூரபிள் எங்க இருக்கு, ஃப்ரெஜைல் எங்க இருக்கு? டியூரபிள்னா வந்து எதுவுமே ஆகும், ஃப்ரெஜைல்லாம் உடஞ்சிரும். சரி, அப்போ இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிரிஸ்டீன். பிரிஸ்டீன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஃபுட்டு வந்து பிரிஸ்டீனா இருக்குன்னு சொன்னோம்னா ஃபுட்டு வந்து ஸ்பாயிலே ஆகல, கெட்டு போகல. ஓகே. கெட்டு போகலன்னு சொல்றது தான் அவங்க வந்து பிரிஸ்டீன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒண்ணுமே இல்லை, அப்படியே இதோட ரெண்டுத்துக்கும் சேம், அன்ஸ்பாயில்டு கிறிஸ்டின் ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். ஸோ இது வந்து ஒரு பக்கா சினோனிம். இதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஆப்போசிட் கிடையாது. சரி. ரெமிட்டன்ஸ் பேமெண்ட். ஓகே. ரெமிட்டன்ஸ் சலான், பேங்க்குக்குலாம் போனீங்கன்னா ரெமிட்டன்ஸ் சலான், அதெல்லாம் பேமெண்ட் சலான்லாம் வரும். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ரெமிட்டன்ஸ் பேமெண்ட். ஸோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல்லாம் ரெண்டுமே சேம் தான், சினோனிம்ஸ் தான் ரெண்டுமே. ஓகே. ஸோ சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரீகிண்டில் ரீஅவேக்கன். ஓகே. சி ஈவன் தோ, ஓகே, கான்டெக்ட் ஆர் டிஃப்ரெண்ட். ரீகிண்டிலோ ரீஅவேக்கனும் சேம் மீனிங், இட் கிவ்ஸ் த சேம் மீனிங். ஓகே. ரீகிண்டில் ஆர் தாட்ஸ். ஓகே. ரீகிண்டில்னா வந்து திருப்பி அதை மறுபடியும் ஃபர்ஸ்ட் தட்டி எழுப்பாதீங்க தாட்ஸை. ரீகிண்ட்லிங் ஆல் யுவர் எபிலிட்டிஸ். முன்னாடி நீங்க பண்ணாத எபிலிட்டிஸ்லாம் இப்போ வந்து நான் மறுபடியும் அதை தட்டி எழுப்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்றேன் சார். அது ஒரு ரீஅவேக்கனிங் மாதிரி சார். அது ரெண்டுமே சேம் தான். ஸோ ரீகிண்டில் ரீஅவேக்கனிங். ஸோ போத் ஆர் ப்ராபப்ளி த சேம். ஸோ பி, சி, டி 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு டியூரபிள் ஃப்ரெஜைல் ரெண்டு தான் ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கு தேவை ஆப்போசிட்ஸ் தான், சினோனிம்ஸ் கிடையாது. ஸோ இது மாதிரிலாம் நீங்க வந்து விழுந்துடாதீங்க ட்ராப்ல. அவங்க வந்துட்டு முக்கியமா பார்த்து அடிக்கிறதே இதுதான், இந்த மாதிரியான கொஸ்டின் தான். என்னது டியூரபிள் ஃப்ரெஜைல் ஒன்றும் புரியல. சரி, இது ஏதோ கொஞ்சம் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடாதீங்க. மார்க்கும் அடிச்சிருவாங்க. ஸோ நீங்க வந்து இதுல கொஞ்சம் பார்த்து கவனமா மீனிங் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. சரி சார், எனக்கு மீனிங்கே தெரியல, எனக்கு எப்படி சார் தெரியும்? ஸோ அப்படி இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ மீனிங்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ, எவ்வளோ எவ்வளோ மீனிங்ஸ் படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சப்சிக்வெண்ட்னு சொன்னேன், அடுத்தடுத்து. இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது இங்கிலீஷ்ல பேசுற சான்ஸ் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ ப்ரையர்னு இருக்கு, முன்னாடியே இது பண்றது. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இதுல வந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ரையரா இது பண்ணுங்க, ப்ரையரா நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி இதை சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதுல ஸ்பீக்கிங்ல அந்த மாதிரி இந்த படிக்கிற வேர்ட்ஸ்லாம் அப்படி யூஸ் பண்ணி பாருங்க. ஆப்வியஸ்லி வில் கெட் அ பிக் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி படிச்சாதான் வந்து எக்ஸாம்பிள்ஸோட படிச்சு எக்ஸாம்பிள்ஸை வச்சு அதுக்கேற்ற சூட்டபிள் வேர்ட்ஸை போட்டாதான் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சும்மா பார்த்து படிக்கிறது கூட ஓகே, பட் அது எக்ஸாம்பிள்ஸோட படிங்க. யூ வில் ஹாவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் த வேர்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினும் சேம். ஓகே. ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் செலக்ட் த ஒன் தட் கேரிஸ் த சேம் ரிலேஷன். ஓகே. ரெலிகேட். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெலிகேட்னா என்ன? வெளியேற்றுறது. இப்போ வந்து லெட்ஸ் சே கிரிக்கெட்ல வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. Okay. மீதி ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ்ல வேரியஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கு. ஸோ பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 டீம்ஸ் தான் வந்து குவாலிஃபை ஆகும் பிளே ஆஃப்ஸ்க்கு, இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா குவாலிஃபை ஆகும். ஸோ இந்தியா ஹாஸ் பீன் ரெலிகேட்டட் ஃப்ரம் த பிளே ஆஃப்ஸ். ரெலிகேட்டட்னா பிளே ஆஃப்ஸ்ல இருந்து வெளியே போயிடும், வெளியே தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றது தான் ரெலிகேட். சரி, அப்படியே பாருங்க ப்ரொமோட். ப்ரொமோட்னா என்ன? ப்ரொமோஷன். இப்போ அடுத்து உங்களுக்கு 6th ல இருந்து 7th ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னா அடுத்து மேல தானே போறீங்க, கீழே போலியே. ஓகே. வெளியேற்றப்படல, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தானே போறீங்க.
ஸோ அப்போ ரெலிகேட் ப்ரொமோட் என்னது டோட்டல் ஆப்போசிட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்ல எது எதெல்லாம் டோட்டல் ஆப்போசிட்டோ அந்த மாதிரி பாருங்க. ஃப்ரைட் ட்ரெட் அப்படின்னு இருக்கு. ஓகே. ட்ரெட்ஃபுல் இது ட்ரெட்ஃபுல் பிஹேவியர் அது மாதிரிலாம் இருக்கு. ஃப்ரைட்ஃபுல் பிஹேவியர். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுமே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க அப்ரிஹென்ஷன் கான்ஃபிடென்ஸ் இருக்கு. சரி, அப்ரிஹென்ஷன்னா இப்போ எப்படி சொல்றது, இப்போ லெட்ஸே உங்களை யாரையோ வந்து ஒரு செமினாருக்காக சும்மா ஃப்ரண்ட்ல வந்து நின்று பேச சொல்றாங்க. ஓகேவா? ஒரு கிளாஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து நின்று பேச சொல்றாங்க. ஏதோ இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க. ஓகே. யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட். உங்களுக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஓகே. அங்க போயிட்டு ஐயோ நான் வந்து இந்த மாதிரி பேசினா இப்படி ஆயிடுமோ, இல்ல நான் இந்த வேர்ட்ஸை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணா என்ன சிரிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் அப்ரிஹென்ஷன். ஐ யூஸ்வலி ஹாவ் அப்ரிஹென்சிவ் தாட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ, இது ஒர்க் அவுட் ஆகாம போயிருமோ, அந்த மாதிரி ஒரு பயத்திலே இருக்கிறது தான் அப்ரிஹென்ஷன், அப்ரிஹென்சிவ் தாட்ஸ், அப்ரிஹென்சிவ் பிஹேவியர். ஓகே. ஸோ இதே பாருங்க கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ்னா என்ன? ஒரு பயமும் இருக்காது. என்ன உங்களுக்கு கரெக்டா இது பண்றீங்களோ இல்லையோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே போய் பேசுவீங்க. யார் பார்த்தா என்ன, நான் இது பண்ணதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் பேசிட்டு வருவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி போத் ஆர் ஆப்போசிட்ஸ் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க லாக் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் சி அண்ட் டி பாருங்க பெரிலியஸ். ஓகே, திஸ் டாஸ்க் இஸ் a வெரி பெரிலியஸ் டாஸ்க். இந்த மலை மேலே ஏறுறது இஸ் a வெரி பெரிலியஸ் டாஸ்க்னா ரொம்ப ரிஸ்கியான டாஸ்க். ஓகே. ஸோ ரிஸ்கி பெரிலியஸ் ஆர் போத் ஆஃப் தெம் ஆர் சேம். ஓகே. ஸோ அப்போ வந்து இட் இஸ் ஆக்சுவலி எஸ் synonym. ஸோ எலிமினேட் பண்ணிடுங்க, வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் தான் இருக்கிறதுலே டைரக்டான ஒரு synonym. டெலிஷியஸ் டேஸ்டி. ஓகே. என்னது ஃபுட் இஸ் டேஸ்டினா ஃபுட் இஸ் டெலிஷியஸ்னாலும் ஒன்று தான். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி அது இது பண்ணிடுங்க, எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ ஆர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே. ஸோ தட் இஸ் வாட் தி ஆப்போசிட்ஸ் ஆர். ஓகே. அப்ரிஹென்சிவ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஓகே. ஸோ அவங்க கேட்டிருக்குது என்னது ரெலிகேட் அண்ட் ப்ரொமோட். ஆப்வியஸ்லி அது ஆப்போசிட்ஸ். ஸோ ஆன்சரும் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சினனிம்ஸை வச்சு போட்டிங்கன்னா இட் வில் பி a வெரி ரிஸ்கி டாஸ்க். ஓகே. இப்போ பாருங்க அதே மாதிரி இட் வில் பி a வெரி பெரிலியஸ் டாஸ்க். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க whenever you're speaking. ஓகே. ஆல் ரைட், குட். ஸோ வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்போ இந்த இது பாருங்க மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர்னா என்ன? தயாரிக்கிறது. ஓகே. ப்ரொடியூஸ்னா என்ன? ப்ரொடியூஸ். சரி, ப்ரொடியூஸும் தயாரிக்கிறது தானே. ஓகே. அப்படின்னா என்னது இது? சினனிம்ஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் கால் சினனிம்ஸ். இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின் ஆன்டனிம்ஸ் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் கால் சினனிம்ஸ். மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்றது, ப்ரொடியூஸ்னாலும் தயாரிக்கிறது, ரெண்டும் ஒன்று தான். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க காம்பிடென்ஸ். என்ன சார் இது புதுசா இருக்கு? காம்பிடென்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்களுடைய ஆஹ், தன்மை, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால முடியுமோ, உங்களோட கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கோ. ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் காம்பிடென்ஸ். சார் எனக்கு வந்து இதெல்லாம் நான் ஈஸியாக பண்ணிடுவேன் சார், எனக்கு வந்து இந்த காம்பிடென்ஸ் லெவல் அதிகம், எனக்கு வந்து இந்த கேப்பபிலிட்டி அதிகம் அப்படின்னா மோஸ்ட்லி அதான் யூ கேன் சே தட் ஐ எம் வெரி காம்பிடென்ட் இன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ காம்பிடென்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி. ஓகே. போத் காம்பிடென்ஸ் வுட் பி லைக் நீங்க வந்துட்டு உங்களால அது பண்ண முடியும், காம்பிடென்ட்டா இருப்பீங்க. கேப்பபிலிட்டினா எனக்கு வந்து ஒரு இதை வந்து கேப்பபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்றது தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஜெனரஸ் அண்ட் கிரீடி. ஓகே. ஸோ இப்படி இதுபடி பார்த்தா ஃபர்ஸ்ட் காம்பிடென்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு, கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு, சினனிம்ஸ் தான் அது. ஓகே. ஸோ அதை லாக் பண்ணுவீங்க. இப்போ இந்த இதில் நம்ம சினனிம்ஸ் தான் பார்க்கணும். ஓகே. ஜெனரஸ்னா என்ன? நமக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது, நமக்கு செல்வம் என்ன இருந்தாலுமே வந்து அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வாரி வழங்கி கொடுக்கறது பேர் தான் ஜெனரஸ். கிரீடினா என்ன? கொடுக்கவே மாட்டான், அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுப்பான், அவனுக்கு என்ன நான் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தீஸ் ஆர் ஆல் ஆப்போசிட்ஸ். ஸோ அதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஃப்ராங்க். ஃப்ராங்க்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பனாக பேசுறது. ஓகே. ஷைனா வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல், ரொம்ப ஓப்பன் அப் ஆகாமல், ரொம்ப வந்து கொஞ்சம் அவருக்கு கூச்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ராங்க் அண்ட் ஷை ஆர் ஆல்சோ ஆப்போசிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபீபிள். என்ன சார் இது ஏதோ ஃபீபிள் ஃபீடிங் பாட்டில் இருக்குன்னு சொல்லாதீங்க. சி ஃபீபிள் அப்படின்னா வந்து வீக். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஃபீவர்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே ஸ்ட்ராங்காக ஆடி ஓடியா விளையாட்டு இருப்பீங்க, வீக் ஆயிரும் உடம்பு. ஓகே. ஸோ சார் மை பாடி இஸ் வெரி வீக்னு சொல்றதுக்கு பதிலாக யூ கேன் சே தட் மை ஐ எம் ஃபீலிங் வெரி ஃபீபிள்
அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கு சார் நானு அப்படின்ற மாதிரி யூ கேன் சே. ஓகே, சி அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஸ்ட்ராங். ஓகே, ஃபீவர் வச்சுட்டு யாரும் ஸ்ட்ராங்கா ஓடி ஆடி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஃபீபிளுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆர் ஸ்ட்ராங். ஸோ அப்படி பார்த்தா பி, சி அண்ட் டி மூணுமே வந்து ஆப்போசிட்ஸ், ஆன்டனிம்ஸ். ஒன்னே ஒன்று தான் சினோனிம்ஸ். எது? காம்பிடன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி. ஸோ சூஸ் தி ஆன்சர் லைக் தட். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நவ் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சிவியர் ஹார்ஷ்ன்னு இருக்கு. ஓகே, சிவியர் ஹார்ஷ். ஓகே, சிவியர் பனிஷ்மெண்ட், ஹார்ஷ் பனிஷ்மெண்ட். ஓகே, ஸோ பனிஷ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஹோம்ஒர்க் முடியல, ஐயோ இந்த டீச்சர் வந்து பயங்கர சிவியர் பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹார்ஷ்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஸோ லிட்டில் டைப் ஆஃப் வயலேட்டட் திங்ஸ்லாம் நடக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்பலி அண்ட் பிசிக்கலி. ஓகே, ஸோ என்னது இது? ஆன்டனிம்ஸா சினோனிம்ஸா? ஓகே, யூ வில் கெட் அன் ஐடியா. இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கன்சீல். கன்சீல்னா வந்து கன்சீல்டு டென் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மூடி மறைச்சி மறைச்சி அதை வந்து கன்சீல் பண்ணி ரொம்ப பெருசா எக்ஸ்போஸ் ஆகாம வைக்கிறது தான் வந்து கன்சீல். ஓகே, நெக்ஸ்ட் ரிவீல். ரிவீல்னா நான் அப்படியே வெளிப்படையா சொல்றது, வெளிப்படையா காமிக்கிறது, அதான் ரிவீல். ஸோ கன்சீல் ரிவீல் வருமா? வராது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கம்பேனியன் காம்ரேட். ஓகே, கம்பேனியன்னா என்ன சார்? கம்பேனியன் புக் இருக்கு சார் இங்கிலீஷ்ல, அந்த கம்பேனியன் கிடையாது. ஸோ கம்பேனியன்னா நம்ம கூடவே இருக்கவங்க, அந்த மாதிரியான பீப்புள் தான் வந்து கம்பேனியன். காம்ரேட்ஸ்னா யாரு? காம்ரேட்ஸ்னா சோல்ஜர்ஸ். ஓகே, ஸோ கம்பேனியன் சோல்ஜர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டினை அக்செப்ட், இது ஆப்போசிட்ஸ். பிளண்ட் ஷார்ப். பிளண்ட்னா ரொம்ப கூர்மையா இல்லாம, ஷார்ப்னா கூர்மையா ஆகி. ஓகே, ஸோ அப்படி. ஸோ அப்படி பார்த்தா கன்சீல், ரிவீல் ஆப்போசிட்ஸா இருக்கு. அண்ட் டினை அக்செப்ட் எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் கம்பேனியன் காம்ரேட், rest of the three are sounding to be opposites. So please do eliminate that. Okay, all right. Okay, இப்போ இந்த இது பாருங்க, 20. ஸோ 23rd கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பேரு இப்போ நம்ம பார்க்க போறது பேரு இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ். ஓகே, என்ன சார் ஏதோ இடியட் அப்படின்லாம் சொல்றீங்க? இல்ல, idiomatic phrases. Okay, so from the given options, select the one which can rightly substitute the given expression. Okay, ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு idiomatic expressions வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிரஷன் நீங்க நினைக்கிற எக்ஸ்பிரஷன் கிடையாது, எக்ஸ்பிரசிவா ஒரு எமோட்டிவ் வே ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து எது கூட மேட்ச் பண்றது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A nursery where children are cared for a while. A nursery where children are cared for while their parents are cared for while their parents are at work. அப்படின்னா என்ன? அப்பா அம்மா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ அப்பா அம்மாவுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஸ்கூல் பக்கத்துல ஏதாவது ஒரு நர்சரி இது மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வர வரைக்கும் இவங்களை அங்கே இன்வால்வ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அது பேர் என்ன? ஹோமா? வீடு கிடையாது. ஓகே, க்ரஷ். ஓகே, இது வந்து CRECHE. ஓகே, க்ரஷ் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், க்ரஷ். ஸோ க்ரஷ்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஒரு நர்சரியில என்ன பண்ணுவாங்க, நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சின்ன சின்ன பசங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ நடக்கும்? ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு நடக்கும். பேரண்ட்ஸால வந்து கூட்டு போக முடியலன்னா இந்த மாதிரி வந்து நடக்கும். அந்த ஒரு பிளேஸ் தான் க்ரஷ். ஸ்கூல் முடிச்சவொடனே அப்படியே க்ரஷ்க்கு போய் விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் டு வாட் எவர் இஸ் பீன் செட். ஸ்கூல் கண்டிப்பாக கிடையாது, ஷெல்டரும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ க்ரஷ் வுட் பி த ரைட் ஆப்ஷன் ஃபார் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. an excessive desire to steal. என்னடா இது? ஸ்டீல்னா அந்த ஸ்டீல் இரும்பு கிடையாது, ஸ்டீல்னா திருடுறது. எப்படியும் ஒரு ஸ்டீல் இருக்குல்ல. an excessive desire to steal, அது என்ன டிசையர் டு ஸ்டீல்?
ஓகே. இப்போ உங்க கிளாஸ்ல வந்து ஒருத்தன் ஒரு பயங்கரமான பென் எடுத்துட்டு வரான். பயங்கர காஸ்ட்லியான பென். எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். "டேய் இந்த மாரி வாங்கியிருக்கேன்டா. செம்மையா இருக்குன்ட்டு." எல்லாம் என்ன பண்ணுவோம்? "ஏய் சூப்பரா இருக்குடா. நான் கொஞ்ச நேரம் சும்மா எழுதி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஒரு சில பேர் வந்து எழுதி முடிச்சுட்டு குடுத்துருவானுங்க. ஒரு சில பேர்லாம் அவன் எழுதுறதுக்கு கேட்டிருக்க மாட்டான். அவன் வந்து அத அப்படியே அவன் அத திருடி எடுத்துன்னு போய் அவனுக்கே அத வச்சுக்கிறதுக்காக கேட்டிருப்பான். ஓகே. அந்த மாரி எந்த ஒரு பொருள பார்த்தாலுமே, "இத எப்படியாவது திருடிடணும்." அப்படின்னு தோணுறது என்னது? அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு டெர்ம் இருக்கு. அந்த டெர்ம் தான் என்னன்ற மாரி கேட்கறாங்க. ஓகே. ஓகே. இப்போ இதுல இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? சம்பந்தமே இல்லாம 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு அதையும் டெலீட் பண்ண கத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் படிச்சிட்டீங்கன்னா, எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வராது அப்படின்றத மாரி ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு, அத ஃபர்ஸ்ட்டு தூக்கிருங்க. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளெப்டோமேனியா அண்ட் ஹைட்ரோஃபோபியா, அனானிமஸ், சினானிமஸ்ன்னு இருக்கு. என்னத்துக்கு அனானிமஸ், சினானிமஸ்? அது 2மே வராது. ஓகே. சினானிமஸும் வராது, அனானிமஸும் வராது. ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ ஜஸ்ட் எலிமினேட் த சி அண்ட் டி ஆப்ஷன். ஓகே. அண்ட் தென் ஓகே. இது என்ன சார் கிளெப்டோமேனியா ஏதோ இது மாரி இருக்கு ஏதோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஹைட்ரோஃபோபியா. ஓகே. சி தீஸ் ஆர் சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு பார்த்து எதுவும் இது பண்ண வேணாம். கிளெப்டோ கிளெப்டின். ஓகே. சி கிளெப்டின் அப்படின்னா கிரீக்ல வந்து திருடுறது. ஓகே. ஸோ கிரீக்ல இருந்து வந்த ஒரு வேர்ட் அது. ஸோ மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ், மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து கிரீக்ல தான் இன்னமும் இருக்கு. இங்கிலீஷ்ல மோஸ்டா இருக்காது. கிரீக்கோட பேர் தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ என்ன சார் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன்னு நீங்க கிரீக்குன்னு என்னென்னமோ பேசுறீங்க. ஸோ ஒரு சில டேர்ம்ஸ்லலாம் எஸ்பெஷலி மெடிக்கல் டேர்ம்ஸ்லலாம் ஸ்டில் தேர் ஃபாலோயிங் த கிரீக் டேர்ம்ஸ். ஸோ இது வந்து இங்கிலீஷ் வேர்டு தான். பட் ஆனா இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் அ கிரீக் வேர்ட். ஓகே. கிளெப்டென். ஓகே. அப்படின்னா வந்து ஒருத்தனுக்கு திருடணும் அப்படின்னு யோசிக்கிறது பேர் தான் கிளெப்டென். ஓகே. கிளெப்டோமேனியானா அந்த ஒரு வியாதி மாதிரி இருக்குதுன்னா அது பேர் கிளெப்டோமேனியா. ஹைட்ரோஃபோபியா. ஹைட்ரோஃபோபியானா உங்களுக்கே தெரியும். அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அ சைக்காலஜிக்கல் டிசீஸ். ஓகே. ஸோ சி அண்ட் டி தூக்கியாச்சு. ஸோ வாட் இஸ் தி லெஃப்ட் அவுட்? கிளெப்டோமேனியா தான் இருக்கு. ஸோ தட் வுட் பி டெஃபினெட்லி பி தி ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன் ஹூ இஸ் இன்டிஃபரண்ட் டு ஜாய் ஆர் பெயின். ஓகே. சரி. ஒருத்தனுக்குலாம் வந்து சந்தோஷமா சந்தோஷமாவும் இருப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப வலியாவும், ரொம்ப வேதனையிலயும் இருப்பான். ஓகே. ஒரு 2 நெறைய பேர் அப்படி இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சில பேர்லாம் அது பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. சந்தோஷமா சரி. அதே மாரி வலியா சரி, ஓகே. அப்படின்ற மாரி போயிட்டே இருப்பானுங்க. ஓகே. ஸோ அவனுங்கலாம் யாரு? அவனுங்கலாம் யார் மாரி? லூசுன்னு சொல்றக் கூடாது. அவங்கலாம் இந்த மாரி இந்த 4 ஆப்ஷன்ல எந்த கேட்டகரியில வந்து சேருவாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாயிக். எஸ்டிஓஐசி ஸ்டாயிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாயிக். ஓகே. ஸ்டாயிக். ஓகே. ஸ்டாயிக்னா யாரு? இந்த மாரி வந்து பெருசா எந்த ஒரு எமோட்டிவ்ஸையும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பெருசா எந்த ஒரு எமோஷன்ஸும் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பி இட் ஜாய் ஆர் பெயின் அவங்க எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க பேர் தான் ஸ்டாயிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இன்னசென்ட். இன்னசென்ட்னா யாருப்பா? எல்லாமே தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியாத மாரி அவனா இன்னசென்ட் இல்ல. உண்மையாலே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே. ஸோ அந்த மாரி தான் இன்னசென்ட். நெக்ஸ்ட் டாலரண்ட். டாலரண்ட்னா எதுவா இருந்தாலும் சமாளிச்சுருவானுங்க. ஸோ பீ இட் ஜாய் ஆர் பெயின் எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாரி இருக்கவங்க பேர் டாலரண்ட். அடுத்து இன்டெலிஜென்ட் புத்திசாலி. புத்திசாலிக்கும் இதுக்கும் சம்மந்தம். ஸோ இந்த மாரி எது எதெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் தூக்கிருங்க. ஸோ இன்டெலிஜென்ட் இல்ல, டாலரண்ட்டா இல்ல, இன்டிஃபரண்ட்ன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இதெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டது மாரி ஒரு திங்கிங் இருக்கும் அவனுக்கு. ஸோ இன்னசென்ட் கிடையாது, டாலரண்ட் கிடையாது, இன்டெலிஜென்ட் கண்டிப்பா கிடையாது. ஸோ ஸ்டாயிக். ஸ்டாயிக்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. எந்த ஒரு எமோட்டிவ்ஸையும். ஸோ அதனால லெட்ஸ் கோ ஃபார் ஸ்டாயிக். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே. சரி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்ட் பிளேசஸ். அது என்ன சார் கன்ஃபைன்ட் பிளேசஸ்? கன்ஃபைன்ட் பிளேசஸ்னா ரொம்ப குட்டி குட்டி பிளேசஸ். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்ல போறீங்க. ஓகே. இப்போ லிஃப்ட்ல போறீங்கன்னா லிஃப்ட் பெருசா இருந்தா ஓகே. ஓகே. இதுவே குட்டியா இருக்கு. ஒரு 2 பேர் தான் போக முடியும் அந்த லிஃப்ட்ல.
2 பேர் தான் போக முடியும். ஓகே. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. ஒரு சில பேருக்குலாம் 2 பேர் தானே இருக்கும். இப்போ மூச்சே விட முடியாது. அப்படியே என்னமோ நெருக்கிட்டு இருக்க மாரி இருக்குமே! அதுவும் இல்லாம இப்போ எதுவும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? திடீர்னு லிஃப்ட் கிஃப்ட் நின்னு போயிருச்சுன்னா, 4வது மாடிக்கு போணும். 2வது மாடியில நின்னு போயிருச்சுன்னா, மூச்சு விடாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆறது? அது மாரி அந்த மாரி ஆட்கள ஒரு சின்ன இடத்துல உட்டா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். ஏதோ அவங்க ரொம்ப போட்டு அடைச்சு வச்ச மாரி ஆயிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க பஸ்லலாம் போறீங்க. நெறைய பேர் பஸ்ல டிராவல் பண்ணுவீங்க. டிராவல் பண்ணும்போது அப்படியே அவ்ளோ ஒரு சில டைம்லலாம் அவ்ளோ ரஷ்ஷா இருக்கும். ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரஷ்லயே இது பண்ணிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஒரு சில பேருக்குலாம் அந்த ரஷ் ஒத்துக்காது. எப்படி இருக்கும்? அப்படியே போட்டு நசுக்குற மாரி இருக்கும். ரொம்ப இதாகி மூச்சுலாம் விட முடியாத மாரி ஆயிடும். ஸோ அவங்கலாம் யாரு? அவங்க பேர் தான் கிளாஸ்ட்ரோஃபோபிக். கிளாஸ்ட்ரோஃபோபிக். ஆப்ஷன் ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. 26th கொஸ்டின் ஆப்ஷன் சி. கிளாஸ்ட்ரோஃபோபிக். ஓகே. ஸோ யூசுவலாவே கேட்பாங்க இப்ப எல்லாமே. லெஃப்ட்ல ஏறுறீங்களா? நீங்க கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஓகே. ஸோ ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்ட் பிளேஸஸ். குட்டி, குட்டி இடத்தெல்லாம் பார்த்தாலே, உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்ற மாரி ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து அந்த மாரி பீப்பிள்லாம் வந்துட்டு சின்ன, சின்ன பிளேஸஸ், அப்புறம் ரொம்ப ஹிடன் பிளேஸஸ், ரொம்ப கவர்ட் அப்பான பிளேஸஸ், அந்த மாரி இடத்துலலாம் அவங்க முடியாது. ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவங்கள மாரி ஆட்களுக்கு பேரு கிளாஸ்ட்ரோஃபோபிக். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாக்ட்டா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் மீனிங். கிளாஸ்ட்ரோஃபோபிக். ஓகே. சரி. ஸோ இப்போ வந்து நம்ம வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பத்தி பார்த்தோம். ஸோ ஒரு வேர்ட் மாரி குடுத்துட்டு, ஐ மீன் ஒரு டெர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற மாரி பார்த்தோம். ஃபைண்ட் அவுட் த ரைட் டெர்ம்ஸ்ன்ற மாரி பார்த்தோம். சரி. இப்போ நம்ம ம முன்னாடி சொன்ன இடியோமேட்டிக் சென்டென்ஸ்க்கு வருவோம். ஓகே. சரி. இப்போ இங்க பாருங்க. ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் செலக்ட் த ஒன் தட் ரைட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்கு. ரெட் லெட்டர் டே அப்படின்னு இருக்கா? சரி. என்னது இது ரெட் லெட்டர் டேவா? சார், என்ன சார் இது? என்னவோ இந்த டே மாரி சொல்றீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே மாரி. ஓகே. ரெட் லெட்டர் டேனா ஓகே. ரெட் கார்பெட் இருக்குது. ஓகே. ரெட் கார்பெட்னா என்னப்பா? ரெட் கார்பெட்னா எதுக்கு ரெட் கார்பெட் போடுறாங்க? ஸோ, இப்போ ஒரு இப்ப வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ரெட் கார்பெட் போட்டு எதுக்கு அதுக்கு மேல நடக்க வைக்கிறாங்க? சி ரெட் கார்பெட் இஸ் ஃபார் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். ஓகே. ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஈவென்ட், முக்கியமான நாட்கள், அந்த மாரிலாம் வரும்போது கெஸ்ட்ஸ வெல்கம் பண்றதுக்காக போடுறது. ஓகே. சும்மா ஏனோ தானோன்னு போட்டு வைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நாட்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ற ஒரு இது. ஸோ ரெட் லெட்டர் டே. ஓகே. லெட் ரெட் லெட்டர் டே சேம் ரெட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து சேம் தான் இங்க. கார்பெட் அண்ட் லெட்டர் அதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே. மித்தபடி த கான்டெக்ட் இஸ் சேம். ஓகே. அதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி குடுத்துருக்கான் பாருங்க. when the sun looks red. ஓகே. சரி ரெட் லெட்டர் டே. டேனா வந்து அப்ப சன் இருக்கும். அப்ப சன்னு தான் ஒருவேளை ரெட் கலரா இருக்கும்னு போட்டுறக்கூடாது. ஓகே. சரி இப்போ வந்து இதுதான் இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது டேர்ம்ஸ் ஒண்ணா இருக்கும். பட் மீனிங்ஸ் வேறையா இருக்கும். ஓகே. இப்போ ரெட் லெட்டர் டே. டேனா சன்னு. ஸோ அப்போ சன்னு ரெட் கலரா இருக்கும். டைரக்ட் மீனிங் இருக்காது. இடியமேட்டிக் சென்டென்சஸ்ல டைரக்ட் மீனிங் இருக்காது. ஓகே. ஹெக்டிக் அண்ட் போரிங் டே. ஓகே. ரெட் லெட்டர் வந்து எப்பவுமே நெகட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ் இந்த இதுல குடுக்கல. ஸோ கண்டிப்பா வந்து ஹெக்டிக் அண்ட் போரிங் வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க. சிக்னிஃபிகன்ட் அண்ட் ஸ்பெஷல் டே. ஓகே. நான் சொன்ன அதே ஆப்ஷன். ஓகே. சிக்னிஃபிகன்ட் அண்ட் ஸ்பெஷல் டேக்கு டினோட் பண்றதுக்கு ரெட் லெட்டர் டேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹாலிடே. என்னது? ஹாலிடேக்கு எவனா சொல்லுவானா ரெட் லெட்டர் டேன்ட்டு? கண்டிப்பா இல்ல. ஸோ அத எடுத்துருங்க. ஸோ இட் வுட் பி ஆப்ஷன் சி. சிக்னிஃபிகன்ட் அண்ட் ஸ்பெஷல் டே. ஓகே. சரி. இப்ப அடுத்து பாருங்க. 28 பாருங்க. A snake in a grass. என்னது புல்லுல பாம்பா அப்படின்னு கேட்பீங்க. சரி. நார்மலா பாத்தீங்கன்னா மீனிங் அதான். புல்லுல பாம்புன்னு இருக்கு. சரியா? இதுக்கு வந்து ஒரு இடியமேட்டிக் மீனிங் ஒண்ணு இருக்கும். ஓகே. அது எந்த மீனிங் எது வந்து க்ளோஸா இருக்குன்ற மாதிரி பாருங்க. ஓகே. ஜெலஸ். ஜெலஸா பொறாமையா? ஸ்னேக் இந்த கிராஸ் பொறாமையா? இல்ல. லேசி பர்சன் ரொம்ப சோம்பேறித்தனமான பர்சனை ஸ்னேக் இன் கிராஸ்னா சொல்லுவாங்க. ஸ்னேக் வந்து என்ன கிராஸ்ல போய் படுத்துக்கிட்டு சோம்பேறித்தனமா இருக்கும்? கண்டிப்பா இல்ல. ஹங்கிரி பர்சன். ஸ்னேக் வந்து என்ன ஆஹ் உள்ளுல உட்காந்து என்ன பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதுவா சாப்பிடும்? கண்டிப்பா இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஹிடன் எனிமி. ஓகே. இது கிட்டத்தட்ட
க்ளோசஸ்ட் கனெக்டிவல் கான்டெக்ஸ்ட் இது. ஹிடன் எனிமின்னு ஏன் சொல்றாங்க? சி இப்போ வந்து கிராஸ்ல கண்டிப்பா ஸ்னேக் தெரியாது. ஸோ கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு துரோகம் பண்றவங்க. ஸோ அவனுங்கள மாதிரி ஆளுங்களை தான் வந்து ஸ்னேக் இந்த கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா பிளாக் ஷீப்னு எந்திரன்ல. அது மாதிரி கூட்டத்துல ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த கூட்டத்தையே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துருப்பாங்க. பட் தேர் ஆக்சுவலி அ ஸ்னேக் இன் த கிராஸ். ஓகே, ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் இது. ஸோ அதுபடி பார்த்தா ஆப்ஷன் டி ஹிடன் எனிமி ஓகே வுட் பி வெரி க்ளோஸ். ஓகே, ஸோ அதுவே வந்து ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 29 பாருங்களேன். டு பி அபவ் போர்ட். ஓகே, டு பி அபவ் போர்ட். போர்டுனா என்ன? ஓகே, நீங்க உடனே கிளாஸ் ரூம் போயிடாதீங்க பிளாக் போர்டு அப்படின்ட்டு, இல்லைன்னா வெளில போயிடாதீங்க சார். பிளாக் போர்டுனா வந்து நான் வெளில வீட்டு பக்கத்துல கடையெல்லாம் இருக்கு சார், அதுக்கு மேல போர்டு போடுவாங்க, அந்த போர்டு தானே சொல்றீங்க? கண்டிப்பா அது கிடையாது. டு பி அபவ் போர்ட். அபவ் போர்டுனா என்ன? ஓஹோ, போர்டு மேல போய் நிக்கிறதா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் அப்படி ஆப்ஷன் வச்சிருக்கான். டு ஹாவ் அ குட் ஹைட். ஓகே, ஓ இந்த போர்டு அளவுக்கு நான் ஹைட்டா இருக்கேனா, போர்டை விட ஹைட்டா அப்படின்ட்டு வந்து செக் பண்ண ஒரு ஒரு சில தாட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா அது கிடையாது. டு டு பி அபவ் போர்ட், சி டைரக்ட் மீனிங் எப்பவுமே கிடையாது. ஸோ டு பி அபவ் போர்ட்னா அதோட கம்ப்ளீட் இர்ரெலவென்ட் மீனிங் வந்து இருக்கும். ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எப்படின்னா, டு ஹாவ் அ குட் ஹைட்டா, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அது வராது. என்னது போர்டு அளவுக்கு நம்ம ஹைட்டா இருப்போம்? இது கிடையாது. டு ஹாவ் அ பிக் பிளாக் போர்ட். இப்போ பாருங்க, உங்க உங்க சைடுக்கே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் போர்டுனோன்னு என்ன போயிருக்கும்? ஸ்கூல்ல கிளாஸ்ல எடுக்கிற பிளாக் போர்டு. ஓகே, ஏய் நல்லா பெரிய பிளாக் போர்டு, அபவ் த போர்டு, கண்டிப்பா இதான்டா பிளாக் போர்டு தான்டா. ஓகே அப்படின்ட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, சரி இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க. டு பிகம் போஸ்ட்ஃபுல். போஸ்ட்ஃபுல்னா நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறது தான் போஸ்ட்ஃபுல். என்னது டு பி அபவ் த போர்டும் போஸ்ட்ஃபுல்லுக்கும் என்ன ஒரு கனெக்ஷனும் இல்லை, விட்டுருங்க. சி யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, போர்டுனா நீங்க நினைக்கிற இந்த பிளாக் போர்டோ இல்ல வெளியில கடைக்கு மேல இருக்க அந்த போர்டோ கிடையாது. சி எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் போர்டு மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, அந்த போர்டு மெம்பர்ஸ் வைக்கிற ரூல்ஸ் தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ போர்ட் பீப்புள் இருப்பாங்க எந்த ஒரு இதுலயும். ஓகே, ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க டு பி அபவ் போர்ட். ஆல்சோ அவங்க மோஸ்டா எது சொன்னாலுமே நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஹானஸ்டி அவங்க கிட்ட எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ டு பி அபவ் போர்ட் அப்படின்னா, சி போர்டில் இருக்கவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரிக்டா இதான்ப்பா பண்ணணுன்ட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்டயும் நம்ம ஹானஸ்டா இல்ல இல்ல சார் இது இப்படி வரும் இது வராது அப்படின்னு நம்ம ஹானஸ்டா சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் டு பி அபவ் போர்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு மீனிங் தான். போர்டுன்னு நம்ம இங்கே உடனே போயிடக்கூடாது, கிளாஸ் ரூம்க்கோ இல்லை எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ டு பி அபவ் த போர்ட்னா இதுதான் மீனிங். ஓகே, ஸோ யூஸ்வலி இடியமேட்டிக் சென்டென்சஸ்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு மீனிங் ஒன்று இருக்கும், பட் ஆனால் மீனிங் ஆஃப் த மீன் டேர்ம் ஒன்று இருக்கும், மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து டோட்டலாக வேற. ஸோ இதை வச்சே நம்ம மீனிங் தேடக்கூடாது, இதை வச்சே நீங்கள் தேடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து அவன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்கான். ஸோ அதில் வந்து யூ ஷுடன்ட் கோ அண்ட் நோ பி அ ட்ராப் ஃபார் தட். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ட்ராப்பு. ஃபர்ஸ்ட் எத்த உடனே அப்படிலாம் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் அந்த மாதிரிலாம் வைக்கிறான். ஸோ ப்ளீஸ் நோ அனலைஸ் யுவர் கொஸ்டின் அண்ட் தென் ஸ்பீக் மீன் அண்ட் தென் ஆன்சர். ஒன்லி தென் யூல் கெட் இட். இல்லைன்னா வந்து டைரக்டா யோசிச்சு யோசிச்சு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து டெஃபினெட்லி யூ ஷுடன் ஃபாலோ எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு இடியோமேட்டிக் சென்டென்சஸ். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கீழே 30th கொஸ்டின் பாருங்க. டு டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃப். என்னது டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃபா? ஹெட் எப்படி ஆஃப் ஆகும்? ஓகே, ஆஃப் ஆகாது. டைரக்டா மீனிங்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரியாது. என்ன இவன் சொல்றதும் ஒண்ணு மீனிங்கும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ். ஓகே, டு டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃப் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டு ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட். ஓஹோ, ஒருவேளை டு டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃப்னா டாக்னா அப்போ பேசுறது பேசுறது ஓகே, ஹெட் ஆஃப்னா அந்த ஒரு பயங்கரமா பேசியிருப்பான் போல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஃபியூ ஆப்ஷன்ஸையும் பாருங்க. நெக்ஸ்ட் டு விஸ்பர்.
விஸ்பர்னா வந்து ரொம்ப அப்படியே அமைதியா போய் காதுகிட்ட போய் மெதுவா ஹஸ்கி வாய்ஸ்ல போய் சொல்றது தான் விஸ்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டு டாக் எக்ஸசிவ்லி. ஓகே, எக்ஸசிவ்லினா அவனால முடிஞ்சது அவனால முடிஞ்சதுக்கு மீறியும் பேசிக்கிட்டு இருப்பான், பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் டாக் எக்ஸசிவ்லி. ஃபைனலா டு டாக் வித் ஒன் ஓன் செல்ஃப். அவன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிறது, அவன் தன்னைத்தானே அவன்கிட்டயே அவன் பேசிக்கிறது கடைசி ஆப்ஷன். ஓகே. சி, யூஸ்வலா டு டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃப் அப்படின்னா, ஒன்ஸ் ஹெட்னா அவன். ஓகே. ஸோ அவனோட கெப்பாசிட்டி மீறி பேசிக்கிட்டு இருக்கிறது தான். ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட் கண்டிப்பா வராது. இதுல வந்து அவன் கத்துறதுக்கோ இதுக்கோ இல்லை, நார்மலா பேசிட்டு இருந்தாலே அவனோட அபிலிட்டிக்கும் தாண்டி அவன் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதுதான் டு டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃப். ஓகே. ஸோ டு விஸ்பர் கண்டிப்பா வராது. என்னது அவ்வளோ சைலண்டா போயிட்டு டாக் ஒன்ஸ் ஹெட் ஆஃப்னு அப்படின்னு கண்டிப்பா ஆப்போசிட், அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. டு டாக் டு ஒன்ஸ் ஓன் செல்ஃபும் கண்டிப்பா வராது. ஸோ தீஸ் டூ அது இந்த மாதிரி பி அண்ட் டி டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, டு ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட், சரி ஓகே, டு டாக் எக்ஸசிவ்லி, அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட்னா என்னது, அவன் வந்து டு டாக்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி அப்படிலாம் அவன் எதுவுமே சொல்லியே. ஸோ கண்டிப்பா அந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. டு டாக் எக்ஸசிவ்லி. ஸோ ஆப்ஷன் சி தான். அவனோட யூனோ அவனோட இதோட மீறியும் பேசிக்கிட்டு இருப்பான். And that is called to talk excessively. Okay. So yeah, so this is how the idiomatic sentences works. Okay. ஸோ நீங்க வந்துட்டு ஒன்று வந்து டேர்ம் வந்து வேற, மீனிங் வேற, ஒன்றுமே புரியல சார். ஓகே. சி, தெர் ஆர் லாட் ஆஃப் idiomatic sentences, பேசிக் சென்டென்சஸே இருக்கு. சரி ஓகே, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்றோம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா என்னது? திஸ் கை கம்ஸ் டு த கிளாஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் எப்போவாது ஒரு தடவை தான் வருவான். ஓகே. அதுக்குன்னு என்ன மூன் என்ன ப்ளூ கலராக இருக்கும்? இருக்காதுல்ல. ஸோ அது மாதிரி தான் டைரக்ட் மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. பட் தேர் வில் பி ஹிடன் மீனிங்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்க படிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் இஃப் யூ ஸ்டார்ட் யூசிங் இட், இட் வில் பி ஈவன் மோர் வெல் வென் யூ ஸ்பீக் சம்திங். இடியோமேட்டிக் சென்டென்சஸ்லாம், இடியோமேட்டிக் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமே ஒழிய ரைட்டிங்க்கோ இல்லை எதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது இடியம்ஸை. ஸோ வென்எவர் யூ ஆர் டாக்கிங், கண்டிப்பாக ப்ளீஸ் டூ யூஸ் லாட் ஆஃப் இடியம்ஸ். ஓகே. சி, இன்னைக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் பேர். ஓகே. ரெண்டு வேர்டு ஒரு ரெண்டு வேர்டு கொடுத்துருப்பான். எந்த பேர் ஆண்டனிமா சினனிமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேர் கரெக்டாக இருக்குன்றத செலக்ட் பண்ணணும். ஓகே. தட் இஸ் கால்ட் வேர்ட் அண்ட் பேர். ஓகே. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற கரெக்டான மீனிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற கரெக்டான டேர்ம்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஃபைனலி இடியோமேட்டிக் சென்டென்சஸ். ஓகே. அதாவது மீனிங் ஒன்று இருக்கும், டேர்ம் ஒன்று இருக்கும், மீனிங் ஒன்று இருக்கும். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நான் ஏன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் எடுக்கலைன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இப்போ பண்ணோம்னா you would know definitely or obviously previously you would be having an idea. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டினியூ பண்றேன். ஒரு பெரிய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எடுத்து வில் சால்வ் கொஸ்டின்ஸ் நோ இன் தட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ தட் ஒன்லி தென் நோ யூல் கெட் அ ஃபீல் ஆஃப் சால்விங் இட். அண்ட் சைமல்டேனியஸாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நோ யூ வில் கெட் தட் ஃப்ளோ அண்ட் தென் யூ வில் ஆல்சோ கெட் த ஸ்பீட் ஆஃப் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். எப்படி ஃபைண்ட் ஆன்சர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஏன் இதை எடுத்தேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தா அது மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் போர்ஷன்ஸையும் வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஸ்லோவாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வில் ஸ்டிக் ஆன் வித் பிளான் அண்ட் தென் வில் கீப் கோயிங் ஆன் அக்கார்டிங் டு இட். ஓகே. ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் இட். என்னடா எல்லாம் புதுசாக இருக்குது சார், நீங்கள் பாட்டுக்கு வரீங்க என்னென்னவோ சொல்லிட்டு போறீங்க. ஓகே. சி, எஃபர்ட் ஃப்ரம் யுவர் சைட் ஷுட் ஆல்சோ பி தேர். ஓகே. சும்மா உட்காந்து கேட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கான்ப்பா ஒருத்தன், இடியோமேட்டிக் சென்டென்ஸ் என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே. லைக் ஆப்வியஸ்லி யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். நோ லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இதுவுமே வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பி நோ
நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஓகே, எஸ்பெஷலி கிளாட் அண்ட் கியூட், ரெண்டுத்துக்குமே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். இங்கிலீஷில் வேர்பலில், ஓகே, லைக் ஐ செட் பிஃபோர் 2 செக்ஷன்ஸ் வேர்பல் அண்ட் குவான்ஸ் இருக்கு. வேர்பலில் வந்து இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வேஸ் ஆஃப் செக்ஷன்ஸ். ஸோ எது பார்க்கணும், நிறைய டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் மீனிங் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ், அந்த மீனிங்ஸ்லாம், அந்த வேர்ட்ஸ்லாம் எந்தெந்த சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வேர்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி பார்த்தா தான் யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் இன் திஸ் எக்ஸாம். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். Okay, so that is why I'm saying all this. So the next class we'll continue with the reading comprehension. No, I hope you understood whatever I said. Okay, please do work on it. So please do learn different words, at least 5 words daily. எங்கேயாவது பார்த்து லேர்ன் பண்ணி அதோட மீனிங்ஸு, அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும், யூசேஜ் எல்லாமே கண்டுபிடிச்சி வைங்க. And then also try to use it whenever there's a chance. Okay, so only then you will have that flow in the language, or else அது விட்டுச்சுன்னா போயிடும். Okay, so yes, thank you. Yeah, we'll wrap off the class now. முடிச்சுக்கலாம். Okay, I hope you all understood whatever I said, and then it is always a pleasure talking and sharing all my things to you. Yeah, please do work on it whenever time permits. Please do work on it, and I want you to be excelling in this. So thank you, and then we'll see you in the next class. Thank you. Have a great day.